Hello students, welcome to Thanga Kanitham. இன்னைக்கு நாம 9th standard maths chapter 6 exercise 6.1ல 8th problem பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா cos theta is to sin theta equal to 1:2 னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இந்த கண்டிஷன் நாம யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த 8 cos theta minus 2 sin theta divided by 4 cos theta plus 2 sin theta இருக்கு இல்லையா? இதோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க கண்டிஷனை நாம எடுத்து எழுதிக்கலாம். Given that cos theta is to sin theta equal to 1:2. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம a is to b அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதை நாம a by b ன்னு எழுதிக்கலாம். ஓகே, இதோட ரேஷியோ தான் நம்ம a is to b அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த cos theta is to sin theta இருக்குல்ல, இதை நாம cos theta by sin theta அப்படின்னு எழுதிக்கலாம். ஈக்குவல் டு அதே மாதிரி 1:2 நாம 1/2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல cos தீட்டானா என்ன, இதோட ஃபார்முலா என்ன, இது பார்த்தீங்கன்னா adjacent side divided by hypotenuse. அதுக்கப்புறம் இந்த டிவைட் இதை நம்ம இங்க போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் டிவைட்ல sin தீட்டா இருக்கு. sin தீட்டானா என்னன்னா opposite side divided by hypotenuse ஈக்குவல் டு 1/2. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த நியூமரேட்டர்ல இருக்க பாருங்க adjacent side divided by hypotenuse, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த டிவைடை நான் மல்டிப்ளையா கன்வெர்ட் பண்றேன். ஓகே, அப்போ என்ன ஆகும்னா இந்த டினாமினேட்டர்ல இருக்க பாருங்க இது அப்படியே ரெசிப்ரோக்கல்ல வந்துடும். அதாவது ஆப்போசிட் சைடு டிவைட் பை ஹைபோட்டனஸ்னு இருக்குல்ல, இது எப்படி வரும்னா ஹைபோட்டனஸ் டிவைடட் பை ஆப்போசிட் சைடுன்னு வரும். ஓகே, இதுல இந்த ஆப்போசிட் சைடும் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட்ல 1/2 இருக்கும். ஓகே, சரி, இப்ப பாருங்க adjacent side divided by opposite side equal to 1/2 னு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த வேல்யூஸை நாம ஈக்குவேட் பண்ணலாம். ஈக்குவேட் பண்ணும்பொழுது நியூமரேட்டர்ல adjacent side இருக்கு, ரைட் ஹேண்ட் சைட்ல 1 இருக்கு. ஓகே, அப்ப adjacent side equal to 1. அதே மாதிரி டினாமினேட்டர்ல ஆப்போசிட் சைடு, இந்த சைடு டினாமினேட்டர்ல 2. ஓகே, அப்ப ஆப்போசிட் சைடு ஈக்குவல் டு 2 னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும், இந்த வேல்யூ தானே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுல cos தீட்டாவும் sin தீட்டாவும் வருது. cos தீட்டானா என்ன ஃபார்முலா, cos தீட்டா is equal to adjacent side divided by hypotenuse. அதுக்கப்புறம் sin தீட்டாவும் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது இருக்கு. sin தீட்டாவோட ஃபார்முலா opposite side divided by hypotenuse. இதுல adjacent side, hypotenuse, opposite side இந்த 3 வேல்யூஸ் நமக்கு தெரியும். கரெக்டா தெரிஞ்சாதான் இதை நாம அப்ளை பண்ணிக்க முடியும். நமக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படின்னா நமக்கு ஆப்போசிட் சைடோட வேல்யூ தெரியும், அதுக்கப்புறம் adjacent சைடோட வேல்யூ தெரியும், பட் ஹைபோட்டனஸோட வேல்யூ நமக்கு தெரியாது. கரெக்டா, அதை ஃபைண்ட் அவுட் பண்ணாதான் நாம இங்க எடுத்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே, சரி, அதுக்கு தான் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். இந்த ஃபார்முலா நல்லா படிச்சுக்கோங்க. ஹைபோட்டனஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் பிளஸ் adjacent சைட் ஸ்கொயர். இதுல ஹைபோட்டனஸ் நமக்கு தெரியாது, அதனால அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஆப்போசிட் சைட் 2, அதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 2 ஸ்கொயர் வரும். adjacent சைட் 1, அதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 1 ஸ்கொயர் வரும். 2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4 பிளஸ் 1 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 1, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 5. ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஹைபோட்டனஸ் ஸ்கொயர் இருக்கு. ஹைபோட்டனஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 5னா ஹைபோட்டனஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 நமக்கு கிடைக்கும். ஓகே, சரி, இப்போ நான் வேல்யூஸ் எடுத்து அப்ளை பண்ணலாம். cos theta is equal to adjacent side divided by hypotenuse. இதுல adjacent side ஓட value 1 divided by hypotenuse root 5. அதுக்கப்புறம் sin theta. sin theta is equal to opposite side divided by hypotenuse. இதுல opposite side 2 divided by hypotenuse root 5. Okay. Next, questionல இந்த value find out பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா, அதனால இதை எடுத்து எழுதிக்கலாம். 8 cos theta minus 2 sin theta divided by 4 cos theta plus 2 sin theta equal to 8 into cos theta. Cos theta oda value 1 by root 5 minus 2 into sin theta. Sin theta oda value 2 divided by root 5. The whole divided by 4 cos theta. So 4 into cos theta oda value 1 by root 5. அதுக்கப்புறம் plus இருக்கு, plus போட்டுட்டோம். 2 sin theta. Sin theta oda value 2 divided by root 5. Next stepல இப்போ இங்க பார்க்கிறோம் ரெண்டு டினாமினேட்டருமே நமக்கு சேமா தான் இருக்கு. அதனால இதை நம்ம காமனா எடுத்துக்கலாம். நியூமரேட்டர்ல 8 minus 2 into 2 4. ஓகே, இது நியூமரேட்டர் வேல்யூ.
இதுக்கப்புறம் இந்த டிவைட் சிம்பிள் இதை நம்ம இந்த இடத்துல போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இதுலேயும் அதே மாதிரி தான். டினாமினேட்டரில் இந்த 2 டேர்ம் இருக்குது. ரெண்டுத்தோட டினாமினேட்டர்லேயும் நமக்கு √5 தான் இருக்குது. அதனால் இதை காமனாக எடுத்து எழுதிக்கலாம். நியூமரேட்டரில் 4 × 1 4 வரும். அதுக்கப்புறம் நடுவில் ப்ளஸ் இருக்குது, போட்டுட்டோம். 2 × 2 4. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 8 - 4னா 4 கிடைக்கும், டிவைடட் பை √5. அதுக்கப்புறம் ஹோல் டிவைட் பை 4 + 4னா 8 டிவைடட் பை √5. ஓகே, இப்போ இந்த நியூமரேட்டரில் பாருங்கள் 4 டிவைட் பை √5 அதை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம். இந்த டிவைடை மல்டிப்ளையாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கன்வெர்ட் பண்ணும்போது இந்த டினாமினேட்டருக்கு பாருங்கள் 8 டிவைட் பை √5 இது அப்படியே தலைகீழாக வந்துடும். ஓகேவா, அதோட ரெசிப்ரோக்கல் வேல்யூ வந்துடும். அதாவது டினாமினேட்டரில் நமக்கு 8 பை √5 இருக்குது. அதுக்கு தலைகீழாக போட்டிங்கன்னா என்ன வரும்? √5 டிவைட் பை 8ன்னு வரும். கரெக்டாக? இப்போ இந்த √5 கேன்சல் ஆயிடுச்சு. 4 & 8 நாம 4 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 4 1s are 4, 2 4s are 8 ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 2. ஓகே, இப்போ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இது இருக்குது. இதோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 1/2ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ ரிசல்ட் எழுதிடலாமா? திஸ் இம்ப்ளைஸ் 8 cos theta minus 2 sin theta divided by 4 cos theta plus 2 sin theta equal to 1/2. ஓகே, கொஸ்டினில் இதோட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. இதோட வேல்யூ நாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அவ்வளோதான், இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோ போடுறனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, வேறு ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்ளத்தோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.